நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. நாங்க யார் யாரு? நான் தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக்கா? அது யாரு? நீங்களாம் ஜோசியர்கள் தானே? நீங்களாம் ஜோசியர்கள் தானே? ஜோதிடம் சொல்பவர்கள் வழிகாட்டிகள். இது மட்டும் குறைச்ச மீறி மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சராகவே ஆக மாட்டார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அந்த பாக்கியம் அவருக்கு இல்லவே இல்லைன்னு உலகத்தில் இந்தியாவில் இருக்க அத்தனை ஜோசியம் சொன்னான். தவறா புரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணுவாங்க? கட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. திரும்பவும் சொல்லுவாரு. எல்லா ஜோசியரும் சொன்னாங்களா இல்லையா? இங்க இருந்து சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். ஜோதிடர்கள்ல பல விஷயங்கள பரிகாரங்கள சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப முக்கியமா இப்ப நான் கேட்க விரும்புவது வந்து நவீன பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. ரெண்டு விஷயம் சொல்லலாம். வாழ்க்கையில ஒண்ணுமே ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது திருச்செந்தூர் கடற்கரையில படுத்துறதுனாலே போதும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ரெண்டாவது, கன்னியாகுமரியில லாஸ்டா போயிட்டு நின்று அந்த கடலை முறைச்சு பார்த்துட்டு வந்தாலே போதும் சார். கடலை முறைச்சு பார்க்கணுமா? முறை. ஐயோ பாக்குறாங்கடா முறை. அந்த கடற்கரையை முடியும் போது அந்த கடற்கரையை அவன் முறைச்சு முறை. நீங்க கன்னியாகுமரி போயிட்டீங்க அப்படின்னா அங்க போய் நின்னா வந்து முடிஞ்சிடும், உங்க பிரச்சனை வந்து தீர்ந்துடும் அப்படிங்கிறாரு. என்னப்பா வாங்க போமா, என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போமா. திருச்செந்தூர் முருகர் கோயில் கிட்ட போயிட்டு படுத்து எழுந்து உறங்கி வந்தா ஒரு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்றாரு. அங்க எத்தனையோ பேர் வந்து முடியாதவங்க படுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நவீன பரிகாரங்கள். நவீன பரிகாரங்கள்னு சொல்றது இப்போ வந்து சந்திராஷ்டமம் அன்னைக்கு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்றது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிரணும். செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிரணும். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. இது வந்து செல்ஃபினா வந்து அந்த நாங்க வந்து அத ராகுவா பாக்குறோம். நக்கல்யா அவனுக்கு. நான் டெய்லி 10 போட்டோ டெலீட் பண்றேன். எனக்கு என்ன நடக்குது? கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேக்குறானப்பா. அது சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான். இல்ல அன்னைக்கும் உண்டு. ஆப்வியஸ்லி டெய்லி 10. ஓ டெய்லி பண்றீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. சந்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா முகம். ஸோ உங்க முகத்தை எடுத்து நீங்களே அழிச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீங்களே முடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. சார், இப்போ இவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள், நவீன பரிகாரங்கள், இது உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் ரொம்ப நேரமா சிரிப்பு அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கோவம் வர்ற அதே நேரத்தில் சிரிப்பும் வருது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஒரு அறிவியல் விஞ்ஞானி நீண்ட நாள் கண் முழிச்சு அவன் மூளையை பயன்படுத்தி ஒரு மின்காந்த அலைகள் அப்படிங்கிற ஒரு வேவை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே சிம் கார்டுக்குள்ளே அதை அடக்க முடியும்னு கண்டுபிடிச்சி, சிம் கார்டை போட்டால் மின்காந்த அலைகள் பரவும், ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு போகும்னு கண்டுபிடிச்சி, செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சி இந்த உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திட்டு இருக்கான். அதில் வந்து செல்ஃபி எடுத்து அழிச்சா பரிகாரம்னு சொல்கிற ஆளுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை பேச? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பார்த்துடா. உலகத்தில் அறிவியல் ரீதியான உண்மைகளும் புவியியல் ரீதியான உண்மைகளும் மட்டுமே உண்மை. ஜோசியம் பார்க்குறவங்களையும் ஜாதகம் பார்க்குறவங்களையும் மன்னிச்சிக்கவே கூடாது. மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் அவங்க மட்டும்தான். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன்.
இன்னைக்கு இன்னைக்கு விடுற ராக்கெட் அந்த காலத்திலே விட்டாங்க. வாய் கொளறதா இல்லையா? தண்ணி குடுக்கலாமா இல்லையா? எங்கடா எக்ஸ்கியூஸ் மீ. நினைச்ச கண்ணைக்கு அன்னைக்கு எந்த ஜோசியனாவது 2004 சுனாமி வரும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2015 சென்னை வெள்ளத்தில் முங்கும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2020 கொரோனா வரும்னு சொன்னானா? வந்ததுக்கு அப்புறம் 1008 சொல்லுவாங்க. மன்னிக்கவே முடியாது. இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போறவங்க ஜோசியங்க மட்டும்தான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ரஜினிகாந்த் பிறந்த அதே நிமிஷத்துல அதே செகண்ட்ல இந்த இந்தியாவில் மட்டும் 57,000 குழந்தை பிறந்திருக்கு. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு? மற்றவங்கள ஏன் ஆகலை? மற்றவங்கள ஏன் பிச்சை எடுத்துருக்காங்க ரோட்ல? சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. ரஜினிகாந்த் அதுக்கு உழைச்சாரு, கஷ்டப்பட்டாரு. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படைய. சென்னைக்கு வந்தாரு, நடிப்பை கத்துக்கிட்டாரு, பாலச்சந்திரா போய் பார்த்தாரு, அவர் வீட்டிலேயே கிடந்தாரு, உழைச்சதுனால அடைஞ்சாரு. என்ன ஜாதகத்தினால அடைஞ்சாருன்றீங்க? சார் இப்போ உங்களுக்கு கடினமான சேலஞ்சு என்னன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கு. இப்போ இந்த ஜாதகம் வந்து அவருக்கு வருமா இவருக்கு வருமா? ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அதாவது சார், பைக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர், ஃபோர்த் ஓனர், 5 வண்டி கண்டமாற வரைக்கும் என்னால் பலன் சொல்ல முடியும். நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பார்த்து கரபியோட பைக் நம்பரா சார்? எஸ். TN07 வேணாம் சார், 4 நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 5329. 5329. பழமை விரும்பி சார் இவர். பழமை விரும்பி பழம்பெரும் காப்பியத்தை விரும்புவார், பழைய பாடல்களில் விரும்புவார். உண்மைதான், நல்ல நம்பர் தான். உண்மைதான் சார், பழைய பாட்டு தான் கேட்பேன். என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. சார் அவர் நம்பர் சொல்லுவாரு, நீங்க செக் பண்ண முடியுமா? 99-624-36. மொத்தத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயம் எங்கே தவறுதலாக இருக்குன்னா, 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. ஆமாம், இந்த நம்பரை அவர் சேஞ்ச் அப் பண்ணிட்டார் அப்படின்னா இன்னும் பெட்டரா. நம்பரை சேஞ்ச் பண்ணணும், அதான் பரிகாரம். கண்டிப்பாக சார். வாவ், கண்டிப்பாக. ஓகே. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மனைவி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் ரொம்ப வறுமையிலே இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி அடுத்த பால் பிச்சை வட்டி வெளியில போயிருச்சா? இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அண்ணா, நீங்க சாதாரண நடிகரண்ணா. என்ன நாங்க யாரு தெரியுங்களா? நீ டென்ஷன் ஆகுது. நீங்க என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. நீங்க சாதாரண நடிகர், நாங்க யாரு தெரியுங்களா? யாரா நீ? நானா? நிப்பாடுங்கடா. நான் கடவுளே நம்பாதவன். நீ என்ன கடவுளா? நாங்க சொல்றது நடக்கலைன்னா நான் 2 கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. நடந்துருச்சுனா நீங்க 2 கோடி ரூபாய் சொத்து எழுதி தரீங்களா? அக்ரிமெண்ட் பண்ணலாமா? 1 கோடி. 1 கோடி பே. நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி பே. சார் உங்க பிறந்த தேதி நேரம் சார்? பிறந்த தேதி நேரம் மட்டுமா? நேரம் எனக்கு கரெக்டாக தெரியல. என்னோட ஜாதகத்தை 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் கிழிச்சு போட்டேன். சரி. அதனால அந்த ஜனன ஜாதகம்னு எழுதியிருந்தாங்க. அப்பயே சார் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சஜ்ஜா வந்தா தப்பு சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஸோ மனசாட்சிக்கு பயப்படாத நபர் முதல் அவர் சொன்னதுல இதெல்லாம் அதெல்லாம் கணிக்கிற பாயிண்டா எடுத்துக்க மாட்டேன். நான் எப்போ எதை பேசுவேன், கோவம் வந்தா கொட்டிடுவேங்கிறது இப்போ தானே பார்த்தீங்க. தவிர மற்ற எல்லாமே பொய் சார். ஜாயின் பெயின் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சத்தியமா கிடையாது. இடுப்புக்கு மேல ஒன்றும் கிடையாது. இடுப்புக்கு மேலே என் ஹார்ட் ஓடிட்டு இருக்கு, இருதயம் துடிச்சிட்டு இருக்கு, நுரையில் இயங்கிட்டு இருக்கு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு. இடுப்புக்கு மேலே ஒண்ணுமே இல்லை. நக்கல்யா அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, எதுவும் கிடையாது. அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவ நீ. என்னது? இல்ல டாட்டா யாரு? அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு.
இவன்லாம் ஏமாத்திர முன்னாடி பண்ணி என்னுடைய பார்வையில் நான் இப்படி பரிகாரங்களை இப்படி பார்க்குறேன், ஜோதிடத்தை பார்க்குறேன். எதையுமே நான் நம்புறதில்ல சார், நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆணித்தரமாக. நல்ல நேரம் கெட்ட நேரம் எதையுமே நம்பக்கூடாது, எல்லாமே பொய் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான வாதம் சார். என்ன பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். பின்றால நிறைய போறான்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.